இந்த தலைவர் முன்னெடுத்திருக்கிற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களம்தான் மோடியை வீட்டுக்கு அனுப்புகிற குணம். என்ன காரணம்? மோடி சொல்றாரு, 2 குடும்பம் இந்தியாவை சீரழிக்கிறது. ஒரு குடும்பம் நேரு குடும்பமா, இன்னொரு குடும்பம் கருணாநிதி குடும்பம். இந்த 2 குடும்பத்துக்கு உனக்கு வரலாறு தெரியுமா? உனக்கு வரலாறு தெரியுமா? இந்த 2 குடும்பத்தினுடைய பாரம்பரியம் உனக்கு தெரியுமா? 13 வயதில் இந்தி பெண்ணே நீ வந்த இடம் இதுவல்ல என்று 13 வயது இளைஞன் திருவாரூரிலே துள்ளி தெரிந்த காலம் நீ எங்க இருந்த? உங்க அப்பா யார்? நீ எத்தனை தடவை ஜெயில் போயிருக்க? நான் பிரதமரை கேட்கிறேன், சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க போனீங்களா? சுதந்திர போராட்டம் என்னன்னு தெரியுமா? குனிந்து வணக்க வைக்கல சவார்கர். அந்த சவார்கரை இந்த தேசத்திற்கு துரோகம் இழைத்து விட்டு சுதந்திர போராட்டத்திலிருந்து ஓடி போன ஒளிந்தவர். அவருக்கு இன்றைக்கு நீங்கள் விழா கொண்டாடுகிறீர்கள். ஆனால் நேரு குடும்பம் அவர் எழுதுகிறாரு, தன்னுடைய குழந்தைக்கு எழுதுகிறார், மகளே நான் நைனிடா சிறையில் இருக்கிறேன், என்னுடைய தந்தை உன்னுடைய தாத்தா மல்லக்கா சிறையில் இருக்கிறார், உன்னுடைய அம்மா டெல்லி சிறையில் இருக்கிறார், நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், நாங்கள் 3 பேரும் சிறையில் இருக்கிறாய், இந்திரா மகளே நீ ஆனந்த பவனத்தில் இருக்கிறாய், உன் ஆனந்தம் குலைந்து விடக்கூடாது என்ற கவலையோடு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன். எழுதியவன் ஜவஹர்லால் நேரு. அப்பா ஜெயில்ல, மனைவி ஜெயில்ல, குழந்தைக்கு லெட்டர் எழுதினார். அந்த குடும்பத்தை பேசுறது உனக்கு என்ன யோகிதை? இந்த குடும்பம் எந்த குடும்பம்? 23 வயதில் 24 வயதில் திருமணம், பாலியல் சுகத்தை அனுபவ வேண்டிய வயதில் ஓராண்டு காலம் சிறையில் இருந்தாரு. அவர் சிறையில் இருந்த போது மோடி எங்கே இருந்தார்? அமித்ஷா எங்கே இருந்தார்? ஊழல் நிறைந்த குடும்பம் அந்த குடும்பம்லாம். நான் கேட்கிறேன், இதற்கு பதில் சொல்வதற்கு ஒன்றும் இங்க தலைவர் வேண்டியதில்லை, பொதுச் செயலாளர் வேண்டியதில்லை. ராஜா கேட்கிறேன், ராஜா ஒன்றும் அமைச்சராக கூட இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி தொண்டன் கேட்கிறேன், நாடாளுமன்றத்தில் கேட்டதைத்தான் கேட்கிறேன். அதானி ரிப்போர்ட் என்ன சொன்னிச்சு? எங்களை பார்த்து ஊழல் சொல்றிய? ஹிண்டன்பர்க் என்ற நிறுவனம் அமெரிக்காவினுடைய நிறுவனம், அதனுடைய துப்பறியும் நிறுவனம். அந்த துப்பறியும் நிறுவனம் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஊழல்களை கண்டுபிடித்து போட்டு உடைத்து அம்பலப்படுத்தி இருக்கிறது. அப்படி அம்பலப்படுத்துகிற போது அதனுடைய நாணயத்தை யாரும் கேள்வி கேட்கல. தி இன்டெகிரிட்டி ஆஃப் தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வாஸ் நெவர் டிஸ்பியூட்டட். அதனுடைய நேர்மை யாராலும் சந்தேகிக்க முடியல. அந்த அறிக்கை சொன்னிச்சு, அதானி என்ன பண்ணார்னா ஸ்டாக் மெனிபுலேஷன். ஸ்டாக் மெடிக்கலன்னா பங்கு சந்தையில் கவர்ச்சிகரமாக கூட்டி கழித்து பிம்பப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய மதிப்பை, சொத்து மதிப்பை. அடுத்த வார்த்தை அக்கவுண்டிங் ஃப்ராட். ஃப்ராட் பண்ணியிருக்கிற அக்கவுண்ட்ல இந்த 2ஐயும் பண்ணியிருக்கேன்னு ஹிண்டன்பர்க் அமெரிக்கா ரிப்போர்ட் சொல்லுது. அதை கேள்வி கேட்க துணிச்சல் இருக்கா மோடிக்கு? நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன், என்ன கேட்டேன்? பிரதமரே உங்களை நான் சந்தேகிக்கவில்லை, அதானி செய்தது அக்கவுண்டிங் ஃப்ராட், அதானி செய்தது ஸ்டாக் மெனிபுலேஷன், பங்குகளை பிம்பமாக்கி இருக்கிறார், மோசடி செய்திருக்கிறார். அப்படி மோசடி செய்த ஒரு ஆளை உங்களுடைய விமானத்தில் அழைத்து சென்று இலங்கைக்கு போனீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்க, பல நாடுகளுக்கு போனீங்க, கையெழுத்து போட்டீங்க, ஒன்னா இருந்தீங்க, ஒன்னா தூங்குனீங்க. நீங்க சொல்லிதான் இவ்வளவு ஒப்பந்தம் வந்துச்சு. இந்தியாவுடைய ஆயில் கார்பரேஷன் பல லட்சம் கூட உள்ள வந்திருக்கு, முதலீடு பண்ணிருக்கு அதானி கிட்ட. இந்தியாவினுடைய தொழில்துறை நிறுவனங்கள், ஏன் நம்ம எல்ஐசி, ஸ்டேட் பேங்க், உங்க பணம் ஏன் பணம், எல்லா பணத்தையும் கொண்டு போய் 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, 6 லட்சம் கோடி எல்லாம் அதானி கம்பெனியில் போட்டிருக்கீங்க. அப்ப அரசாங்கத்துடைய பணத்தை கொடுத்து உங்கள் ஆதரவால் பல நாடுகளுடைய வணிகத்தை ஈர்த்து அதானி ஃப்ராட் பண்ணியிருக்கார். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டோம், நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லல. அப்பதான் நான் கேட்டேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், ஐ டு நாட் வாண்ட் டு அக்யூஸ், பட் ஒன் திங் ஐ வாண்ட் எ லெஜிட்டிமேட் கொஸ்டின். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் சேஸ் அதானி இஸ் எ ஃப்ராட். அந்த ரிப்போர்ட் வந்து அதானிய ஃப்ராடுங்கிறது. அந்த ஃப்ராடை நீ தான் கூட்டிட்டு போன, விளக்கம் சொல்லு. இல்லைன்னா யூ ஆர் எ ஃப்ராட், நீ என்னடா ஃப்ராட்னு சொன்ன. நான் இது சொல்லுவதற்கு அவருக்காக இல்லை, நான் ஜெனரலா சொன்னேன். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு வந்து சேருவது இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் எங்களை பார்த்து சொல்றாரு ஊழல். என்ன நியாயம்? இப்ப மணிப்பூர்ல நடந்த நியாயமா அது? ஒரு ட்ரைபல், ஒரு மலைசாதி பெண்ணை ஈவு இறக்கமற்று அம்மனமாக்கி நிர்வாணப்படுத்தி அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கேட்பதற்கு நாதி இல்லை. இன்றைக்கு உலகமே காரி துப்புது நம்மளை பார்த்து. எத்தனை ஜாதி வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு பணக்காரையால இருக்கான். ஆனா நம்ம வீட்டில், நம்ம ஊர்ல, ஒரு கிராமத்தில் அது எந்த ஜாதி பொண்ணா இருக்கட்டும், யாராச்சும் ஒரு அந்த பொண்ணை வந்து அரை நிர்வாணமா ஆக்க முடியுமா? விட்டுருவோமா? வேற ஜாதி பொண்ணா இருந்தா கூட ஜாதி பார்க்கறவர் இருப்பான் நம்மால். ஆனால் அந்த பொண்ணை அப்படி பண்ணா, டேய் பொண்ணுடா, பெண்ணென்றும் பார்க்காமல் இப்படி செய்கிறாய் என்று சொல்லுவார்கள். பெண்ணென்றால் பேயும் இறங்கும், பேய் கூட இறங்க வேண்டிய பெண்மைக்காக மோடி இறங்கவில்லை என்றால் பேயை விட மோசமானவரா மோடி என்கின்ற கேள்வி இன்றைக்கு இந்தியாவில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் எதேச்சதிகாரம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னொரு பக்கம் மதவாதம். இந்த மதவாதம், ஊழல் ரெண்டும் சேர்த்து கைகோர்த்து இன்றைக்கு நம்மை பார்த்து
நம்முடைய தலைவரை பார்த்து இது ஊழல் கட்சி, இது குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சி என்ன குடும்ப ஆட்சி தெரியுமா? நான் சொன்ன நாடாளுமன்றத்தில் ஒரு தட்ட பிஜேபி கார்ட்ட மிசா கொடுமையில் கலைஞர் கோபாலபுரத்தில் இருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஜெயிலில் இருக்காங்க. ஓராண்டுக்கு மேல ஆயிடுச்சு. கோபாலபுரம் வீட்டை அடகு வைத்து அதிலே கிடைத்த பணத்தை ஜெயிலில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அனுப்பி வைத்தவர் தான் கலைஞர். தன் சொந்த வீட்டை அடமானம் வைத்து தொண்டனை காப்பாற்றுவதற்கு மிசாவிலே பணம் அனுப்பிய குடும்ப தலைவன் தான் எங்களுடைய தலைவர் கலைஞர். எனவே இது குடும்பம். இந்த குடும்பத்தை கேள்வி கேட்கிற யோகிதை உனக்கு இல்லை. ஆக தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ்நாடு என் மொழி, என் இனம், என் நாடு. நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழுரை சொல்ல மாட்டேன். வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்து உளம் கொள்ள மாட்டேன். இந்த வேட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவன் நம்முடைய தலைவர். எனவே இந்த திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய மகத்தான பொறுப்பு வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் இருக்கிறது. நம்ம ஆட்சி மட்டும் இல்ல, நான் உங்களையெல்லாம் பார்த்து நான் கேட்டுக்கொள்வது, இந்த வாக்கு முகவர்களுடைய மாநாடு இருக்கிறது, இன்றைக்கு தொடங்குங்கள் உங்களுடைய பணியை. இந்த தேர்தல் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதற்கான தேர்தல் அல்ல. நீங்க அடுத்த தேர்தல் இருந்து கூட சொல்லுங்க. இங்க இருக்கிற அமைச்சர்களை பார்த்து என்ன செய்தான்னு கேளுங்க. நானே நாடாளுமன்ற உறுப்பினர் நீலகிரியில், அடுத்த தேர்தல் வரும்போது என்னன்னு கேளுங்க. இந்த தேர்தலில் தனிமனித ஆதாயத்துக்கு இடமே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய தத்துவம். என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மோடியை நாங்கள் எதிர்க்கிறோம், எல்லா தலைவர்களும் எதிர்க்கிறார்கள். ஆனால் எதிர்க்கின்ற தலைவர்களுக்கு கையில் மருந்து இல்லை. எந்த மாதிரி மருந்தை போட்டு வெடிச்சா வெடிக்கிற மருந்து இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட தத்துவம் இல்லை. இந்த மோடி என்கிற மதவாதத்தை இருப்பதற்கு பெரியார் அங்கே இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, திராவிட தத்துவம் இல்லை. எனவே மோடி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அநீதி சக்தியை, தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் படை மட்டும் இருந்தால் போதாது, தலைவன் மட்டும் இருந்தால் போதாது. அந்த தலைவனுக்கு பின்னாலே தத்துவம் இருக்க வேண்டும். அந்த தத்துவம் இருக்கிற ஒரே இடம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். தத்துவம் இல்லாமல் எந்த தலைவனும் வெற்றி பெற முடியாது. ஆகவே தலைவர்கள் இருக்கிறார்கள் மோடி எதிர்ப்பதற்கு. நன்றாக கவனியுங்கள். தலைவர்கள் இருக்கிறார்கள் மோடி எதிர்ப்பதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்காக. இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனால் நாம் சொல்வது அப்படி அல்ல. மோடி என்கின்ற மதவாத தத்துவத்தை, ஆரிய மாடலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த ஆரிய மாடலை ஒழிக்கக்கூடிய ஒரே சக்தி மிக்க தத்துவ கோட்பாடு பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிட மாடல் என்கின்ற இந்த கோட்பாடு. இந்த தத்துவத்தோடு போனால்தான் எதிரியை வீழ்த்த வைக்க முடியும். அந்த தத்துவம் நம்மிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. பீகாரிலே தலைவர் உண்டு, கேரளாவிலே தலைவர் உண்டு, ஆந்திராவிலே தலைவர் உண்டு, பஞ்சாபிலே தலைவர் உண்டு, டெல்லியிலே தலைவர் உண்டு. எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அந்த தலைவனுக்கு பின்னால் தத்துவத்தை கொடுக்கின்ற ஒரு மகத்தான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும், கொடுக்கக்கூடிய வல்லமை மிக்க மகத்தான தலைவனாக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மாமனிதன் தான் இருக்கிறார்கள். எனவே தத்துவம் இருக்கிறது நம் கையில், தலைவர் இருக்கிறார். தத்துவமும் தலைவரும் இணைந்து பணியாற்றுகிற போது நமக்கு வீழ்ச்சி இல்லை. இந்தியாவை மாற்றுவோம். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா. நல்லா கவனிங்க. இந்திய அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி அம்பேத்கர் வேற யார் கையிலும் கொடுக்கல. அவர் கொடுத்திருக்கிற இடம் இந்திய மக்களாகிய நாங்கள் என்று தான் தொடங்குகிறது. We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்திய மக்களாகிய நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை ஒரு இறையாண்மை உள்ள குடியரசு நாடாக, சமதர்ம நாடாக, மதச்சார்பற்ற நாடாக, ஜனநாயக குடியரசு நாடாக அமைத்திருக்கிறோம். அப்ப இது ஒரு சமதர்ம நாடு, இறையாண்மை உள்ள நாடு, மதச்சார்பற்ற நாடு, ஜனநாயக குடியரசு நாடு. இந்த நாளுக்கும் இன்றைக்கு பங்கம் வந்திருக்கிறது. ஜனநாயகம் இல்லை, சமதர்மம் இல்லை, எல்லா வங்கிகளையும் தனியார்மயமாக்கி விட்டார்கள். மதவாதம் சொல்லவே வேண்டியதில்லை. மதச்சார்பற்ற தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அப்ப இந்த போர் மோடிக்கு எதிரான போர் கூட அல்ல. நான் சொல்லுகிறேன், இந்த போர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற போர். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயகம், சமதர்மம், மதச்சார்பின்மை, இத்தனை பண்புகளையும் காப்பாற்றுகின்ற ஒரு போர். எனவே அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால், அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை காப்பாற்ற வேண்டுமானால், அரசியல் சட்டம் சொல்லியிருக்கின்ற சமதர்மத்தை, மதச்சார்பின்மையை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு இடம், ஒரே ஒரு தத்துவம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அந்த தத்துவத்தை தாங்கி நிற்கின்ற இந்த தலைவனை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி அவருக்கு பின்னால் நில்லுங்கள். இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றுவோம், இந்தியாவினுடைய குடியரசை காப்பாற்றுவோம், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவோம். அரசியல் சட்டத்தை காப்பாற்றினால் மட்டும்தான்
இந்தியா உலக நாடுகள் அரங்கில் தலைகுனிந்து நிற்கும். இல்லை என்றால் தலைகுனிந்து நிற்கின்ற கேவலமான இடத்திற்கு மோடியும் அமித்ஷாவும் நம்மை கொண்டு சென்று விடுவார்கள். அதை தடுத்து நிறுத்துகின்ற பொறுப்பு கடமை உங்களுக்குத்தான் இருக்கிறது என்று உங்களை கைகூப்பி வணங்கி வாருங்கள், இதை செய்து முடிப்போம் என்று உங்கள் ஒவ்வொருடைய காலையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.